அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியில் மார்க்கத்தில் நுழைந்துவிட்ட தவறான செய்திகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளில் முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு போதனையை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த போதனைக்கு எதிராக அவர்கள் பெயராலேயே இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. என்ன செய்தின்னு கேட்டால், அது நடைமுறையில் கூட மக்கள்கிட்ட கூட அந்த நம்பிக்கை இருக்கிறது. என்னென்னு கேட்டால், நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது யாராவது தும்மல் போட்டாங்கன்னு வைங்க, இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தும்மல் போட்டோம்னு சொன்னால், கரெக்டாக தும்மல் கூட போட்டிங்களே, கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இது பழக்கம் என்று எடுத்துக்கொள்வதை விட, இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை பயன்படுத்திய சில ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், தபரானி அவர்களுடைய மூஜமுல் அவுசத் என்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்தகுல் ஹதீஸி மா உதிச இந்தஹு, செய்திகளில் உண்மையான செய்தி என்னவென்று சொன்னால், எந்த செய்தியை சொல்லும் பொழுது தும்மல் போடப்படுகிறதோ அதான் உண்மையான செய்தி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி தபரானியுடைய அவுசத் என்ற நூலில் 3வது வால்யூமில் 346வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே தபரானியுடைய மூஜமுல் அவுசத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லப்படுகிறது, மன் ஹத்தஸ பி ஹதீஸின், ஒருவன் ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் ஃபுதிஸ இந்தஹு, அந்த நேரத்தில் யாராவது தும்மல் போட்டு விட்டார்களே ஆனால் ஃபஹுவ ஹக்குன், அது உண்மைதான், தும்மல் போட்டால் அவன் சொல்றது உண்மைன்னு கண்டுபிடிச்சிடலாமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிங்கிற ஹதீஸ் ஹதீஸுங்கிற பெயரில் முஸ்னது அபு யஅலா, அதாவது மூஜமுல் அவுசத்தில் இருக்கிறது, 6வது வால்யூமில் 316வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. முஸ்னது அபு யஅலாங்கிற நூலில் 11வது வால்யூமில் 234வது பக்கத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த செய்தி சரியானது தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை பயன்படுத்தி இப்படி ஒரு மூட நம்பிக்கையை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பாதிப்பு எங்கெல்லாம் வந்திருக்குது என்று சொன்னால், முஸ்லிம்கள் இந்த தும்மலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சகுனம் பார்ப்பது இந்த சமுதாயத்தில் நிறைய பரவலாக இருக்கிறத பார்க்குறோம். இது சகுனம் தானே? இது ஒருத்தன் தும்மல் போடுறான், ஒரு செய்தி அந்த இடத்துல சொல்லப்படுது, இந்த தும்மலுக்கும் அந்த செய்தி உண்மைங்கிறதுக்கு என்ன சம்பந்தம் என்ன இருக்குது? ஒரு சம்பந்தமும் இல்லை. அவனுக்கு தும்மல் போடுவதற்கு ஏதாவது கிருமி, அலர்ஜி, ஏதாவது தூசி மூக்கில் போயிருக்கும், அதுக்காக தும்மல் போட்டிருப்பான். இந்த தும்மலை வைத்துக்கொண்டு ஒரு செய்தி உண்மை என்றோ பொய் என்றோ தீர்மானிக்கிறதுக்கு அறிவு இடம் தர இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய அந்த பேஸ் இருக்கு, அடிப்படை, அந்த அடிப்படை இதை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதை ஒட்டி இதே மாதிரியான நம்பிக்கைகள் முஸ்லீம்கள்ட்ட நிறைய இருக்கிறது. எப்படியெல்லாம் இருக்கிறது? ஒரு காரியத்துக்கு நம்ம போகிறோம், சகுனம் பார்க்கறது, இது ஒரு சகுனம் தானே, அது தும்மல் போனால் நன்மை இருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது மணி அடித்தா நல்லதும்பாங்க. இவன் தும்மலை சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹதீஸில். நடைமுறையில் என்ன இருக்கும்னு கேட்டால், பேசிக்கிட்டே இருப்போமா, வாட்ச் கரெக்டாக 9 மணி ஆனால் மணி அடிக்க தான் செய்யும், வழங்குதா? 9 மணிக்கு அடிக்கும், 10 மணிக்கு அடிக்கும், 11 மணிக்கு, அதுக்குரிய டைம் வந்தோன்னு அடிக்கும். மணி கூட அடிக்குதே, கரெக்டு, நம்ம சொல்ற உண்மை தான், அது கரெக்டு தான். அதை மணி அடித்தா சொல்ற உண்மையாக போச்சான். பொய்ய பேசிக்கிட்டு இருந்தால் கூட மணி அடிச்சிருச்சு பாருங்களேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது பள்ளி அதை சத்தம் போட்டுன்னு வைங்களேன், பள்ளி கத்துது, கரெக்டு தான், அது நம்ம பேசுகிற செய்தி உண்மைதான். பேசுகிற செய்தி உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம்? கோயிலில் அடிக்கிற மணி ஆதாரம், செவத்தில் மாட்டிருக்கிற கிளாக்கு, வால் கிளாக் அடிக்குதுன்னு வைங்களேன், அது ஆதாரம். நம்மளே ஒரு டைம் வச்சிருப்போம், அலாரம் வச்சிருப்போம், அந்த டயத்துக்கு அது அலாரம் அடிக்கும். அப்போ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன், மணி கூட அடிக்க பற்றிலாம். நம்ம பேசிக்கிட்டு இருந்து மணி அடித்தா என்ன? மணி அடித்ததுக்கும் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ ஒரு செய்தி உண்மை பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி கோயிலில் அடிக்கிற மணி, செவத்தில் அடிக்கிற மணி, அதே மாதிரி பள்ளி கத்துறது, தும்மல் போடுறது, இதுகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஒரு காரணமாக, பள்ளி கத்துறது இதெல்லாம் காரணமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான இந்த தும்மலை அடிப்படையாக வைத்து இன்னும் பல சகுனங்கள் நம்ம சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறது. ஒரு காரியம் செய்ய போகிறோம், ஒரு விதவை வந்துட்டான்னு வைங்க, விதவை பெண்ணு வெள்ளை புடவையோட வந்துட்டான்னு வைங்க, அம்மாடி விதவை வந்துட்டாலே இது காரியம் உட்படாத, இது நான் கெட்டதுக்கு இது அடையாளமா, நம்ம செய்ய போற காரியம் உட்படாது என்பதற்கு இது அடையாளம்னு உடனே போன காரியத்தை விட்டு திரும்பி வர்ற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் இது பேஸ், இந்த தும்மல் தான் அடிப்படை.
இந்த இந்த ஒரு தும்மல் போட்டால் உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்போ இது மாதிரி நம்ம ஏன் இன்னொரு 10 எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி நம்மளா உண்டாக்கி வைத்துக் கொண்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் பூனை குறுக்க பிடிச்சி திரும்பி வரோமா இல்லையா? எப்படிப்பட்ட மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம்? ஒரு விதவை வந்தால் திரும்பி வந்துடுறோம், பூனை குறுக்க போனுச்சுன்னா என்ன செய்யறோம்? திரும்பி வந்துடுறோம். அதே மாதிரி கழுதை கத்துனுச்சுன்னு வைங்க, கழுதை கத்துனா நல்லா இருக்கும், சவுண்ட் நல்லா இருக்கும், திரும்பி போயிடுறது. அதான் கழுதை கத்துனா போய் பூனை குறுக்க வந்தா ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. கழுதை கத்துனுச்சுன்னு வைங்களேன், இது நல்லா சூப்பராக இருக்கும், போகிற காரியம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த காரியத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க போகிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி காகம் கத்துனுச்சுன்னா, ஆந்த கத்துனுச்சுன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு அர்த்தம். ஆந்த கத்துனுச்சுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், ஆந்த கத்துனா உருப்படாது, அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. வடக்க போகலாம், தெற்க போகலாம், அந்த மாதிரி அது மாதிரிலாம் இருக்கிறது. ஒரு பறவை விரட்டி விட்டு ஜாகிலியாக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பறவை மரத்தில் இருக்குன்னு சொன்னால் ஒரு காரியத்துக்கு போவாங்க. போகும்போது என்ன செய்வான்னு கேட்டால், அந்த மரத்தில் இருக்கிற பறவை கல்லை விட்டு எறிவாங்க. எரியும் போது அது வலது பக்கமாக பறந்து போச்சுன்னு வைங்க, அப்போ போகிற காரியம் நல்லா இருக்குன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பறவை இடது பக்கமாக போச்சுன்னு வைங்க, ஆஹா இடது பக்கமில் போச்சு, அது என்ன பிளான் பண்ணியா போகுது, அது பார்க்கு ரூட்டை பார்க்கு எங்கிட்டு வசதியாக இருக்கான்னு பறந்துடும். ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம்னு சொன்னால் அந்த பறவைக்கு எது வசதியாக அது போகும், வலது பக்கம் போகும், இடது பக்கம் போகும். அது வலப்பக்கத்திலே இடப்பக்கத்திலே போகிறதுனால நம்மளுடைய காரியம் நல்லதாகவோ கெட்டதாகவும்னு தீர்மானிக்க முடியுமா? அப்படியான ஒரு காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை கேட்கணும் வைங்க, நம்ம ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், ஒரு தாய் தன்னுடைய மகனை திட்டிட்டு இருக்கிறா, நாசமா போண்டு. ஆஹா நாசமா போண்டு வார்த்தை காதில் விழுந்துருச்சு, நம்ம போகிற காரியம் உருப்பட மாதிரி தெரியும். அவன் மௌன திட்டுறா, உனக்கு என்ன, நீ ஒரு வேற காரியத்துக்கு போற, அவன் நாசமா பொண்ணு சொன்ன காரணத்துக்காக வேண்டி நீ திரும்பி வரணுமா? நல்ல வார்த்தையை கேட்டுச்சுன்னா உடனே அந்த காரியத்தை செய்யுது. அப்ப அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள், கல்யாண ஊர்வலம் போகுதுன்னு வைங்க, நல்ல ஒரு காரியம். ஒரு ஜனாசா போகுதுன்னு வைங்க, முன்னாடி ஜனாசா போகுத, இப்படி எல்லாம் அது போற முன்னாடி என்னத்தை பார்க்கறானோ அதுகளெல்லாம் ஒரு நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் நினைக்கிறான் பாருங்க. அதுக்கெல்லாம் கூட இந்த தும்மல் தான் அடிப்படையா இருக்குது. அதுக்கெல்லாம் நேரடியாக ஹதீஸ்கள் எதுவுமே இல்லை. இது அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு தும்மல் போட்டால் ஒருத்தன் சொல்ற செய்தி எப்படி உண்மையா இருக்குமோ அதே மாதிரி இதுக்கு சம்பந்தம் இல்லாதலாம் சம்பந்தம் இருக்குது என்ற நம்பிக்கை இந்த சமுதாயத்தில் பரவலாக ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. போறோம், ஒரு குருட்டு பையில பார்த்தோம், ஆஹா குருட்டு பையில பார்த்தா காரியம் வழங்காது. ஒரு நொண்டியை பார்த்தோம், ஒரு முடத்தை பார்த்தோம், ஒரு கைகால் இல்லாதவனை பார்த்தோம், ஒரு குஷ்டரோகியை பார்த்தோம், உடனே இந்த காரியமே ஃபெயிலியர் நினைச்சுக்கிறோம். நம்ம என்ன காரியத்தை செய்ய நினைக்கிறோமோ அந்த காரியம் உட்படாது அப்படின்னு நினைக்கிறோம். சில ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தற்செயலா என்னை பார்த்துருப்பாங்க, அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வியாபாரம் கூட நடந்திருக்கு, இந்த ஆளு நம்ம பார்த்தா கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும், வியாபாரம் டெய்லி நடக்கும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட விட்டு பார்த்துட்டு திறக்கிறது. இப்படிலாம் உண்டு. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க பக்கத்து தெருவில் ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு, என்னை கூப்பிட்டு எழுப்பி பார்த்துட்டு தான் போய் கடை திறப்பாரு. அப்படிலாம் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில ஆட்களை பார்த்து ஒரு நாளைக்கு வியாபாரம் நடந்திருக்கு, அதை வச்சு என்ன செய்யறது, இந்த ஆள் மூஞ்சில முடிச்சா ஒருத்தன் மூஞ்சில முடிச்சிருப்போம், அன்னைக்கு வியாபாரமே இருந்திருக்காது, நாளைக்கு அவன் மூஞ்சில முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி வாசலை விட்டு பார்க்க விட்டு அவன் வர்றதான்னு பாரு, வரலன்னு தான் போவோம். இப்படிலாம் செய்யற காட்சியெல்லாம் பார்க்கணும், இப்படிலாம் தீர்மானிக்கிறோம்ங்கிறேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இந்த தும்மல்ல இருந்து பாக்கி எல்லாத்துக்கும் அனுமதி. தும்மல்ங்கிற இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சரியில்லை, கடைசியா பார்ப்போம். இந்த இந்த கருத்து இஸ்லாத்துக்கு உடன்பாடானதா? இது செஞ்சால் அது நடக்கும், அது செஞ்சா இது நடக்கும்னு சொல்லி ஒரு காரண காரியத்தோட உள்ளதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளும். கத்தியால குத்துனா செத்து போயிடுவான்னு சொன்னா அது ஒத்துக்கிறோம். ஏன்னா காரணம் இருக்குது, கத்தியால குத்துனா உள்ள போகுது, ரத்த வெளியேறுது, அது செத்துருவான் இருக்குது, விஷத்தை குடிச்சா செத்துருவான்னு சொன்னா இதுகளையெல்லாம் ஒத்துக்கலாம். ஒரு காரியத்துக்கு இன்னொரு காரியத்துக்கு சம்பந்தமே இல்லை, அதை சம்பந்தப்படுத்துறதாக இருந்தால் அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. அப்ப இந்த மூட நம்பிக்கையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? இதை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபைதா ஜாஅத்துஹுமுல் ஹஸனத்து, அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு விடுமையானால் காலு லனா ஹாதிஹி, நல்ல வசதியா இருக்கான்னு வைங்க, நல்ல செல்வமா இருக்கான்னு வைங்க, உடனே அவன் சொல்றானா இது நமக்காக அல்லாஹ் நம்ம மேல கருணை செஞ்சு நமக்கு தர்றான் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஒயின் துசிபுகும் செய்யத்துன், அவர்களுக்கு தீமைகள் ஏதாவது ஏற்பட்டு விடுமையானால் எத்தையரு பி மூசா, இந்த மூசா தான், இந்த பீடை மூசா தான் காரணம், இந்த பீடைக்கு யார் காரணம், மூசா தான் காரணம்னு சொல்றாங்கிறான்ல. ஃபிரௌனுடைய கூட்டத்தை பத்தி சொல்றான். அவங்களுக்கு நல்ல மழை பெஞ்சு செழிப்பா இருக்குன்னு வைங்க, உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம நல்ல ஆட்களா இருக்கிறோம்ல அதுக்காக தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பஞ்சமோ பசியோ வறுமையோ பட்டினியோ வந்தா நம்ம நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லணும், அப்படி சொல்ல மாட்டாங்களாம். இந்த ஆள் இந்த ஆள் இருந்தாலே உட்படாது, இந்த ஆள் காலியானதும் சரி வரும். இந்த மூசான்னு என்னைக்கு ஒரு ஆள் வந்தாரோ அன்னையிலேருந்து நமக்கு சனியை முடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு மூசாங்கிற ஒரு ஆளை கொண்டு அப்படி சொல்லுகிறார்களே, அதை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அலா இன்னமா தாயிரும் இந்தல்லா, இது மாதிரியான அவர்கள் சகுனம் பார்ப்பதெல்லாம் அல்லாஹ் தீர்மானிக்கிற விஷயம், இவர்னால எல்லாம் ஏற்படுறது இல்லை,
மூசாவுனால ஒரு நன்மை ஏற்பட போறதும் இல்லை, மூசா அங்க இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கேடு ஏற்பட போறதும் இல்லை. இதெல்லாம் நான் தீர்மானிக்கிற விஷயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தில் 131வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 27வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் காலு யுத்தையர்னாபிக்க உபிமம் ஆக்க, மூசாவே உன்னையும் உன்னோடு இருக்கிற ஆட்களையும் நாங்கள் பீடையா கருதுறோம். அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இவங்க என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கே நம்ம உருப்படாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியே அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கு. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், தாயிருக்கும் இந்த அல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ் தீர்மானிக்கிறார். இதெல்லாம் நீங்க இந்த மூசாவுனாலேயோ அவரோட இருக்கிற மக்கள்னாலே இல்ல, பல் அன்தும் கௌமுன் துப்தனூன், நீங்கள் சோதித்து பார்க்கப்படுகிற சமுதாயமா இருக்கிற உங்க சோதனைக்கு வந்திருக்கிறது. நீங்க சரியா இல்லைங்கிறதுக்காக வேண்டி உங்களை சோதித்து பார்ப்பதற்கு தான் இந்த துன்பம் வந்திருக்கே தவிர ஒரு மனுஷனால வந்துச்சு. நம்ம இப்படி சொல்றவன் எவனோ ஒருத்தன் ஊருக்கு வந்திருப்பான், மழை பெஞ்சிடும், மகராசம் வந்தாரு மழை பெஞ்சிருச்சு சொல்றமா இல்லையா, இவன் வந்திருக்காத மழை பெஞ்சப்ப அவன் இருந்த சொந்த ஊர்ல மழை பெஞ்சிருக்காது. இவன் ஏதோ தற்செயலா ஒரு ஊருக்கு போயிருப்பான், அன்னைக்கு எல்லாம் அந்த ஊருக்கு மழை இறக்கணும்னு வச்சிருப்பான், அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கேன். நம்ம என்ன பேசிக்கிறோம், மகராசன் நம்ம ஊருக்கு வந்தாரு மழை கொட்டோன்னு கொட்டுச்சுன்னு சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் கிடையாது, மகராசனுக்கு ஆளம் வர்றதே கிடையாது. அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் ரிசுக்களிக்க நினைச்சிட்டான்னு சொன்னா அந்த நேரத்தில் அவர்களுக்கு உள்ள மழை இறக்குறான், இவனுக்கு அந்த பாக்கி அங்க போனதுனால கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாமே தவிர இவனுக்கு கொண்டு அந்த ஊருக்கு மழை கிடைச்சுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரிதான் முசீபத்துகள் அப்படித்தான், கஷ்டங்கள் அப்படித்தான், அவங்கவுங்களுக்கு தீர்மானிக்கப்படுற விஷயங்கள். அதே மாதிரி யாசீன்ல கூட வருது. யாசீன்ல கூட என்ன வருதுன்னு கேட்டா, அந்த 3 தூதர்களை அனுப்பி வைக்கிறான். ஒரு தூதர் அனுப்புறான், இன்னொரு தூதர் அனுப்புறான், இன்னொரு தூதர் அனுப்புறான். 3 பேரும் போய் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, யாசீன்ல 19வது வசனத்தை எடுத்து பாருங்க. இன்னா ததையர்னாபிக்கும், நாங்கள் உங்களை பீடையாக கருதுகிறோம். இந்த 3 பேர் என்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு எங்களுக்கு சனியம் முடிச்சு போச்சு, எங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு, எங்களுக்கு துன்பங்களா வந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள் 3 பேரையுமே நாங்கள் பீடைகளாக கருதுகிறோம் என்றவர்கள் சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், ல இல்லம் தன்தகு ல நர்ஜுமன்னக்கும் வளைய மசன்னக்கும் என்ன அதாபுன் அலீம், இந்த மாதிரி பிரச்சாரம் செய்யறதை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் உங்களை கல்லால எரிஞ்சு கொள்வோம், கடுமையான வேதனையை எங்களிடமிருந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அப்படி எல்லாம் அந்த மக்கள் மிரட்டி இருக்கிறாங்க. யார 3 இறை தூதர்கள் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், அந்த 3 பேரையுமே மிரட்டினார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அதுக்கு பதில் சொல்றான், தாயிருக்கும் ஆக்கும், அட உங்க பீடை உங்களோட தாண்டா இருக்கிறது, ஏன்னா அவர்னால உங்களுக்கு பீடை வருது அல்லாஹ் கேட்கிறான். ஐயும் துக்கிருத்தும், ஒரு நல்ல விஷயத்தை 4 விஷயத்தை சொன்னா அதை ஏத்துக்கிற மாட்டீங்களா, அதுக்காக அவர் பீடைங்கிறதா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் 36வது அத்தியாயத்தில் யாசின் சூராவில் 19வது வசனத்தில் எச்சரிக்கை பண்றான். அதனால நம்ம என்ன விளங்கிறோம், சம்பந்தம் இல்லாத எந்த ஒன்றையும் சம்பந்தம் இல்லாத இன்னொன்றோடு முடிச்சு போடக்கூடாது. அது இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. ஒரு எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது, எங்க பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்திலாம் இருக்குது. வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது காகம் மரத்தில் உட்கார்ந்து கத்தும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, விருந்து வரப்போகுது. என்ன காகம் வந்தா ஏன் விருந்து வர, அதுக்கு என்ன சம்பந்தம், விருந்தாளி சொல்லி அனுப்பியிருக்காரு அவர்கிட்ட, இது தெரியுமா, அது உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு விருந்தாளி வந்துகிட்டு இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டு உங்க வீட்டில் கத்துதா, அது எப்போ வேணாலும் கத்து, எத்தனை நேரம் கத்தி எவனும் வராமையா இருந்திருக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் விட்டு அடிக்க வேண்டியது, அது உண்மையா பொய்யான்னு ஆய்வு பண்றது இல்ல, அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நடக்கவே செய்யாது. பொய்யா எந்த விருந்தாலும் வரவே மாட்டான். 100 தடவை காகம் கத்திருக்கு, ஆனாலும் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றது, அதை சொல்றது, பிள்ளைகளுக்கு சொல்றது. அதே மாதிரி கையில் அரிக்கின்னு வைங்களேன், பணம் வரப்போகுதும்பாங்க. இந்த கை அரிக்கிறதுக்கும் பணம் வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? கை அரிக்கிறதுனா இது அலர்ஜியா இருக்கு, நோயா இருக்கு, ரத்த ஓட்ட பிரச்சனையா இருக்கு, டாக்டர் போய் காட்ட வேண்டிய ஒரு மேட்ரு, டாக்டர் காட்ட வேண்டிய ஒரு மேட்ரு என்ன செய்வாங்க, கை அரிக்குதுல பணம் வரும். எங்க ஊர்ல உள்ள மூட நம்பிக்கை இதெல்லாம். எங்க பகுதியில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி எங்க தாய்மார்கள் சொல்லி தருவாங்க, கை அரிச்சுனா பணம் வரும். தும்மல் போட்டீங்கன்னு புறையேறுதுன்னு வைங்க, சாப்பிடும்போது யாரும் நினைக்கிறாங்க, அட நமக்கு புறையேறுவதற்கு அவன் நினைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நான் வேண்டாம் உங்களுக்கு நினைக்கிற புறையேறுதான்னு பார்ப்போமா? நீங்க வேண்டாம் எல்லாரும் என்ன நினைக்கலாம் பார்ப்போம். இப்ப இங்க இருக்கிற 50 பேரு என்னை நினைங்க, எனக்கு புறையேறுதான்னு பார்ப்போம். அதெல்லாம் ஆகாது. ஒருத்தர் நினைக்கிறதுனால ஏறுமா, அப்படி ஏறுமா? ஒவ்வொரு தாய் தன்னுடைய பிள்ளையை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறா, அதுக்காண்டி புறையேறிட்டு இருக்கா குழந்தைகளுக்கு. அப்ப புறையேறுவது என்பது ஏற்கு மாற உணவு சாப்பிடும்போது ஒழுங்கா சீரா சாப்பிடாத காரணத்தினால அதுல ஒரு காத்து பிரச்சனையா என்ன செய்யுது, புறையேறின விளக்குதுல, சாப்பிடும்போது அது பண்ணும்போது அதான் புறையேறு. இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மார்க்க அனுமதிக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அதுவா ஒலா தீரத்தை ஒலா ஹாம்மத்தை ஒலா சஃபர். 4 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லைன்னு மறுக்கிறாங்க. 4 காரியம் இஸ்லாத்தில் கிடையாது. அதுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, லா அதுவா தொற்று நோய் இல்லை. தொற்று நோயை பத்தி விளக்க வேண்டிய விஷயம், தொற்று நோய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2வது சொல்கிறார்கள் ஒலா தீரத்தை, இந்த சகுனம் என்பது கிடையாது. சகுனம்னா என்ன, சம்பந்தம் இல்லாத 2 விஷயங்களோட சம்பந்தப்படுத்துறதுக்கு பேர் சகுனம்.
முடிச்சு போற சேவை ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது. ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாத இரண்டு விஷயங்களை போட்டு சம்பந்தப்படுத்துறதுக்கு பாருங்க, அதுதான் சகுனம் என்பது. இந்த சகுனம் என்பது அறவே கிடையாது. ஒலா ஹாமத்துன்னு சொன்னா ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு வைங்க, அவன் கெட்டவனா குடிகாரனா கொலகாரனா அந்த மாதிரி இருந்து இறந்து போயிட்டான்னு சொன்னா அவனுடைய உடல்ல இருந்து ஒரு உயிர் வந்து பறவை வடிவத்தில் வெளிப்பட்டு உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ரூஹ் வந்து நிம்மதி அடையாது, அலைஞ்சுக்கிட்டு இருக்கும், அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஹாமத்துங்கிறது. அப்படி நம்பிக்கொண்டிருந்தார்கள் அறியாமை காலத்து மக்கள். அதுவும் கிடையாதுதாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒலா சஃபர் என்பது பீடை மாதம் நம்புறாங்க பாருங்க, அதுவும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ண செய்தி புகாரியில 5757வது ஹதீஸில் இருக்கிறது. இதுல 4 நமக்கு முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா, லா தியரத்த சகுனங்கிறது கிடையாது. சகுனடா என்ன, சம்பந்தம் இல்லாத ரெண்டு விஷயங்களை சம்பந்தப்படுத்துதல் என்பது இது மாதிரியான நம்பிக்கைகள் வந்து தியரத்து என்று அரபில பேர் சகுனம். இந்த சகுனம் என்பது இஸ்லாத்தில் அறவே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. கிடையாதுன்னு மட்டும் சொல்லல, இப்படி ஒருத்தன் நம்புனா அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அத்தியரத்து ஷிர்குன், அத்தியரத்து ஷிர்குன், அத்தியரத்து ஷிர்குன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் சகுனம் பார்த்தான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். சாதாரண குற்றம் கிடையாது. நீங்க சம்பந்தம் இல்லாத ஒன்றை சம்பந்தப்படுத்தினீங்கன்னு வைங்களேன், அது என்ன எப்படிப்பட்ட மேட்டரா போயிடும், அது ஷிர்க் இணை வைத்தல் என்ற குற்றத்தில் சேர்ந்து போய்விடும். சர்வசாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சகுனம் பார்ப்பது என்பது. போகும்போது கதவு சின்னதாக இருக்கும் நிலை, அதில் போய் முட்டிடுவாங்க. இவன் குனிஞ்சு போயிருக்கணும். நிலை சின்னதாக, கதவு நிலை சின்னதாக இருந்தால் அது குனிஞ்சு போயிருந்தா அடி விழுந்திருக்காது. இவனா வேகமாக போய் முட்டிவிட்டு அது சகுனம் சரியில்லைன்னு திரும்பி வருவான். நீ அது மண்டை வலிக்கு இது மயக்கமாக இருக்குது கொஞ்சம் உட்காந்துட்டு போனால் அது வேறு விஷயம். இவன் என்ன காரணம் சொல்லிட்டு போவான், 1 மணி நேரம் கழிச்சு தான் போகணும், சகுனம் தடுத்துருச்சு, அது நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுது, அது கொண்டு வந்து சொல்லுதான் போகக்கூடாதுன்னு. நீங்களா போய் முட்டிக்கிட்டதுக்கு பாது என்ன செய்ய, இப்போ கதவை பெருசாக வச்சிருக்கணும், இல்லாட்டி நீ குனிஞ்சு போயிருக்கணும். அப்போ இந்த மாதிரி இவனா செய்யக்கூடிய காரியம் போகும்போது ஒரு முள்ளு குத்திடும். ஆஹா முள்ளு குத்துதே, நம்மளை போகணும்னு தடுக்குதே, முள்ளு குத்துனா ஒரு தடுக்குதான். காலில் ஒரு கல் ஏற்றி கல் தடிக்கணும், ஆஹா கல் தடிக்கிறச்சே போகக்கூடாதுன்னு சொல்லுது. செருப்பு பிஞ்சு போயிடும், செருப்பு அறந்துருச்சே போகக்கூடாதுன்னு சொல்லுதோ, போகிற காரியத்தை திரும்புகிறான். அப்ப இதுக்கு செருப்பு அருந்து போனா வேற செருப்பு மாட்டி போக வேண்டியதான, இப்ப இதுக்கு திரும்புறதா? அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தியரத்து ஷிர்குன். இப்படி சம்பந்தம் இல்லாம ரெண்டு காரியங்களை முடிச்சு போட்டீர்களே ஆனால் அது இணை கற்பித்தலில் சேரும். 3 முறை எச்சரிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமா மின்னா இல்லா வலாக்கின்னல்லாஹ யுதுஹிபுஹு பித்தவக்குலி. நம்மள யாராய் இருந்தாலும் இந்த பலவீனத்தில் இருந்து தப்பித்தவர்களாக இல்லை. உள்ளுக்குள்ள அப்படி ஒன்று வரும். நம்ம யாரா இருந்தாலும் என்ன வந்துடுறேன், நடந்துருச்சே, அடி விழுந்துருச்சே, ரத்தம் வருது, மண்டை அடிச்சிருச்சே, போனா உருப்படுமான்னு ஒரு நம்மளுக்குள்ள செய்தான் வந்து நினைஞ்சான். எல்லாருமே இதை வந்து வீழ்த்தி விடுகிறான். இருந்தாலும் இது எப்படி நீங்கும் என்று சொன்னால் தவக்கல் வைத்து என்ன செய்யணும், வீம்புக்கு கிளம்பிடணுமா. அடி விழுந்துச்சா நான் போத்தான் செய்வேன், தவக்களை கொண்டு அல்லாஹ் வந்து அதை போக்கி விடுவான். இப்படி யாராவது 2 தடவை நீங்க மீறிட்டு போனீங்கன்னு வைங்களேன், 3வது அந்த எண்ணம் வராது. அடிபட்டாலும் போய்கிட்டே இருக்கணும், பூனை குறுக்க வந்தாலும் போய்கிட்டே இருக்கணும். 2 தடவை போயிட்டீங்கன்னா 3வது தடவை கவனிக்க மாட்டீங்க. ஒரு தடவை நின்றீங்கன்னா அப்போ நின்றுட்டே இருப்பீங்க. அப்போ இதுக்கு முக்கியமான அளவுகள் என்னன்னு கேட்டால் இது ஷிர்க்ல சேர்த்தணும். இதை வெல்வதற்கு என்ன வழி என்று சொன்னால், அப்ப இது தவக்கலை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை போக்கி வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ தாவூதுல 3411, இப்னு மாஜாவுல 3528, முஸ்னத் அஹ்மதுல 3504, 3978 இதுல எல்லாம் பார்க்கிறோம். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை, ரிஜாலுன் யததய்யரூன், நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களே இந்த சவனம்லாம் பார்க்குறாங்களே, ஏதாவது நல்லது கெட்டதை பார்க்கும்போது இப்படி தானே பார்த்து நடக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸாக்க ஷைஉன் தஜிதூனஹு ஃபி அன்ஃபுஸிகும், அது உங்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தவறான எண்ணம். அப்படி பார்க்குறீங்க, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தவறான எண்ணம். ஃபலா யசுத்தன்னகும், அந்த மாதிரி எண்ணம் வந்து விடுமையானால் அது நீங்கள் செய்கிற அந்த காரியத்தை தடுத்து விடக்கூடாது, போயிடணும். மனசுல என்ன வந்தால் குற்றமாகாது. நீங்க என்ன பண்ணணும், ஒரு பூனை வந்துருச்சே அப்படின்னு ஒரு சைத்தான் வந்து நுழைக்குவான். அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரும். ஊரில் அப்படி பழகி இருக்கிற காரணத்தினால, சின்ன வயசுல சொல்லி தந்த காரணத்தினால, எதெல்லாம் சகுனம் என்று உங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அது உள்ளத்தில் வந்து டக்குன்னு யாபத்துக்கு வரும். நீங்கள் அதை வெல்வதற்கு வழி என்னன்னு சொன்னா, ஃபலா யசுத்தன்னகும், அந்த காரியங்களை நீங்கள் காணும் பொழுது அது உங்களை தடுத்து விடக்கூடாது. அந்த சகுனங்களை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் எந்த காரியத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நிறுத்திடக்கூடாது.
அந்த காரியத்தை தடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்னத் அகமதுல 22654வது ஹதீஸ்ல இருக்கிறத பார்க்கிறோம். அதனால எந்த வகையான இந்த மாதிரி தும்மல் உள்பட இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருந்து நம்ம விடுபட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, அது நிறைய பேர் தப்பா புரிந்து கொண்டிருப்பார்கள். அதாவது சகுனம் இல்லதான், மூணு விஷயத்துல சகுனம் இருக்குது அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரில. சகுனங்கிறது பார்க்கக்கூடாது, ஆனா 3 விஷயத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட நேரடியாகவே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸ்ஸூமி பி ஸலாத்தின், பீடை என்பது சகுனம் என்பது வந்து 3 விஷயங்களில் இருக்கிறது. நகசி என்பது பீடை என்பது சகுனங்கிறது 3 விஷயத்தில் இருக்கிறது. அது 3 என்ன என்று சொன்னால், ஃபில் மர்அதி வத்தாரி வத்தாபத்தி, ஒரு பெண்கள் விஷயத்தில் பீடை இருக்கிறது. ஒரு வீடு வாங்குறோமா, வீட்டு விஷயத்தில் பீடை இருக்கிறது. ஒரு கால்நடை, குதிரை, ஒட்டகம், ஒரு ஆடு, இது மாதிரி வாங்குறோமா, அதுலயும் இந்த மாதிரி பீடை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொல்லி புகாரியில 5772வது ஹதீஸ்லையும் 5753வது ஹதீஸ்லையும் பதிவாக இருக்கிறது. அதாவது இந்த 3ல மட்டும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், நல்ல செழிப்பா இருந்தான், கல்யாணம் பண்ணிட்டான், பண்ணுனவன் டவுனா போயிட்டான். இப்ப என்ன நினைக்கலாமா, அந்த பொம்புலனால தான். அதான பொம்பளை 3 விஷயத்துல இருந்தா அர்த்தம் தானே. 3 விஷயத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம், நல்ல ஜெகஜோதியா இருப்பான், கல்யாணம் பண்ணுவான், புசுக்குன்னு ஒண்ணுலாம் போயிடும், அப்படி டவுன் ஆயிடுவான், இருந்த நிலையிலிருந்து இறங்கி போயிடுவான். இப்ப அவன் என்ன நினைக்கலாம், இந்த பொம்பளையுடைய தருத்தனம் பிடிச்சி நம்மளை பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான், கல்யாணம் பண்ணிடுவான், பயங்கரமா ஏறிக்கிற வியாபாரம் தாறுமாறா போயிடும். இவ பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு சொல்லுவான்ல, தமிழ்ல கூட பழமொழி வச்சிருக்கான். பானை பிடித்தவள்னா வீட்டுக்கு வந்த மருமக இருக்கா பாருங்களேன், அவன் பாக்கியசாலியா, அவளுக்கு கொடுக்குறான் அல்ல, அதனால வந்து நுழைஞ்சா, மகராசி நுழைஞ்சா அப்படியே கொட்டுதுன்னு சொல்றது, இவ வந்து நுழைஞ்சா உருப்படாம போச்சுன்னு சொல்றது. இதெல்லாம் இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்கு 3 விஷயம். ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹதீஸை வந்து அறகுறையா புரிஞ்சனால வர்ற விஷயம். இது எல்லா ஹதீஸையும் இணைச்சு பார்த்தால் சரியான கருத்துக்கு வரலாம். இந்த ஹதீஸ் நேரடியா பார்க்கணும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்கள், வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள்னால நல்லதும் ஏற்படும் கெட்டதும் ஏற்படும். நமக்கு ஏற்பட நல்லது கெட்டதுகளை பெண்கள் தீர்மானிப்பார்கள். 1. 2வது என்ன, வீடு. ஒரு வீட்டில் உட்காந்துட்டே இருப்பான், ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கு, வேற வீடு மாறி போவான், பயங்கரமாயிரும். அந்த வீட்டில் இருக்கும்போது உறுப்பு விளங்கவே இல்லை பத்தியா, இந்த வீட்டுக்கு வந்த கூட எவ்வளவு சூப்பரா இருக்கும் பத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எது தீர்மானிக்குது, இப்ப அந்த வீட்டில் இருக்கும்போது உனக்கு தரித்திரமா இருக்குது, அந்த வீட்டை விட்டு மாறினவுடனே நீ நல்லா இருக்கிற அப்படிங்கிற கருத்துல வருது. வீட்டிலையும் சகுனம் பார்க்கலாம், வீட்டிலையும் இந்த பீடை இப்ப நகசெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி என்ன செஞ்சுட்டு இருப்பான், நல்லா இருந்துட்டு இருப்பான், ஜெகஜோதியா இருப்பான், யாரு காத்து இல்லாத இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு ஒரு வீட்டை வந்து மாறுவான், புதுக்குன்னு இல்லாம போயிடும். அந்த வீட்டுல நல்லா இருந்தோம், இந்த வீட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமே, இப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்து நல்லாவும் வருவான், நல்லா இருந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அது காரணம், அந்த வீடு மாறினது காரணமா இருக்கும். அப்படிங்கிறத வந்து அந்த ஹதீஸ்ல என்ன வருது, இதுலயும் இருக்குது, பீடை இருக்குது, பீடைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது, சகுனோடு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி வாகனம், ஒரு குதிரையை வாங்கிட்டு வருவான், அதுக்கு வந்து நல்லா தான் இருந்திருப்பான், அதை வாங்கிட்டு வந்து பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிடும். என்னைக்கு இந்த குதிரை வந்துச்சோ, என்னைக்கு இந்த மாட்டை ஓட்டிட்டு வந்தோமோ அன்னைக்கு வந்துச்சுடா தருத்திரம்னு சொல்றோமா இல்லையா. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், 3 விஷயத்துல என்ன இருக்குது, பீடை இருக்குது. மற்றதுல நீங்க பார்க்க கூடாது, இந்த 3க்கு மட்டும் பார்க்கலாம், மற்ற எதுலையும் நீங்க பார்க்க கூடாது. இந்த பொம்பளை விஷயத்திலையும் வீட்டு விஷயத்திலையும் வாகன விஷயத்திலையும் இந்த சகுனம் இருக்குது என்று பார்க்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5753 5772 ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனால் இதை வந்து ஆயிஷா நாயகி கேள்விப்பட்டுட்டு கட்டும் கோபத்தோடு மறுக்கிறாங்க. விளையாடுறீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆயிஷா நாயிட்டு இந்த மெசேஜ் போகுது, நீ என்ன மார்க்கத்தை விளங்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க அப்படின்னு கோபத்தில், கடுமையான கோபத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, காலத்து வல்லதி அன்சலல் குரான், குரானை இறக்கி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், யார் ஒருத்தன் இந்த மாதிரி சொல்லுகிறானோ அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, கதப அலா அபுல் காசிம். அபுல் காசிம்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பட்ட பேரு. அபுல் காசிம் பெயர்ல பொய் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்ல அவன் பொய்யை இட்டு கட்டி சொல்கிறான். மாஹா கதா கான யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதே கிடையாது. சொன்னதாக சொல்றாள் யாரு, இப்னு உமர் சொல்றாரு, சொன்னதாக இப்னு உமர் சொல்றாரு. புகாரில வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல 3 விஷயத்துல இருக்குன்னு சொல்றாரு. இது ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கறாங்க, இந்த 3 விஷயத்துல பீடங்கிறாங்களே, பொம்பளை என்னால பீடங்கிறாங்களே,
வீட்டுனால பீடங்கிறாங்களே, வாகனங்கள் வாங்குற வாகனத்தினால பீட வருங்கிறாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்தவங்க, ரசூலுல்லாஹ்வோட எண்ண ஓட்டங்களை அறிந்து கொண்டவங்க, அவங்க என்ன சொல்றாங்க? குர்ஆனை இறக்கி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதே கிடையாது. யார் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்களோ அவர்கள் பொய் தான் சொல்கிறார்கள், அது உண்மையா இருக்க முடியாது. ஆனால் வலாக்கின்ன நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகுல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னார்கள், இப்படி சொல்லவில்லை. அவர் விளங்காம அறகுறையா புரிஞ்சுட்டு சொல்லிவிட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்றால், கான அஹ்லுல் ஜாஹிலிய்யத் யகூலூன், அறியாமை கால மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அத்தியரத்து ஃபில் மர்அத்தி வத்தாரி வல் ஃபரஸீக், அதாவது அந்த சகுனம் என்பது பெண்கள் விஷயத்திலையும் வீட்டு விஷயத்திலையும் கால்நடைகள் விஷயத்திலையும் உண்டு என்று ஜாகிலியாக்கள் மூடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மூடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வார்த்தையை விட்டுப்புட்டு இவர் பிந்தி உள்ளே சொல்லிட்டாரு. அதாவது இது விளங்கிக்கணும். முதல்ல ஏன் இந்த குழப்பம் வருதுன்னா, தமிழுக்கு அரபிக்கு வித்தியாசம் இருக்குங்க. அதாவது 3 விஷயத்தில் பீடை இருக்கிறது என்று மூடர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு இதை பின்னாடி சொல்லணும் தமிழ்ல. 3 விஷயத்தில் பீடை இருப்பதாக மூடர்கள் சொல்கிறார்கள், இந்த மூடர்கள் சொல்கிறார்கள் பின்னாடி வரும். இதுல தமிழ்ல. அரபில் எப்படி வரும்னு சொன்னா, மூடர்கள் சொல்கிறார்கள் முதல் சொல்லி போடணும். மூடர்கள் சொல்கிறார்கள் 3 விஷயத்தில் பீடை இருப்பதாக அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அப்படி போடணும் அரபில. அரபிலையும் தமிழ்லையும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இந்த மூடர்கள் சொல்கிறார்கள் வார்த்தை வந்து தமிழ்ல என்ன செய்யும், பின்னாடி வரும். செய்தியை சொல்லிவிட்டு இந்த 3 விஷயத்துல, அதாவது பெண்கள் விஷயத்துல, வீடு விஷயத்துல, வாகனங்கள் விஷயத்துல பீடை உண்டு என்று மூடர்கள் சொல்கிறார்கள் என்று மூடர்கள், இந்த மூடர்கள் பின்னாடி வந்துருதா, இது வருது. ஆனா அரபியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும்னு கேட்டா, மூடர்கள் சொல்கிறார்கள் 3 விஷயத்தில் பீடை இருக்கிறது, இப்படி அரபில சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது இந்த அரபில வந்து மூடர்கள் சொல்கிறார்கள் முன்னாடி போயிரும்ல, அதை சொல்லும்போது ஒரு காதுல வாங்கல. கான அஹ்லுல் ஜாஹிலிய்யத் யகூலூன், மூடர்கள் சொன்னார்கள் அவர் காதுல வாங்காம 2வது வாக்கியம் மட்டும் ஒரு காதுல விழுவுது. என்ன விழுவுது? 3 விஷயத்தில் பீடை இருக்கிறது. இது மூடர்கள் சொன்னது ரசூலுல்லாஹ் முதல் சொல்லிவிட்டாங்க. இதை சொன்னதைத்தான் அவர் விளங்காம சொல்லிவிட்டாருன்னு சொல்லி ஆயிஷா நாயகி அவர்கள் அதை விளக்கமா சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, குர்ஆனை உடனே ஆதாரம் காட்டிடுவாங்க. அவங்க ஒன்றை மறுத்தார்கள் சொன்னா எல்லாம் ரெஃபரன்ஸோட பேசுறாரு ஆயிஷா, எதா இருந்தாலும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த பூமியிலேயோ உங்களுக்குள்ளேயோ எந்த முசீபத்து ஏற்பட்டாலும் அது உங்களுக்காகவே விதியில் எழுதப்பட்டதுதானே தவிர பெண்களோ வீடோ தீர்மானிக்கிறது கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி மறுத்தார்கள் என்ற செய்தி முஸ்னத் அஹ்மதுல 24894வது ஹதீஸாகவும் 24,000 அதே அஹ்மதுல 841வது ஹதீஸாகவும் அதே முஸ்னத் அஹ்மதுல 24,013வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா நாயகி மறுத்துட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இது மூடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னதை இவர் மூடர்களை விட்டுவிட்டு என்னமோ ரசூலுல்லாஹ்வை இதை ஆதரிச்சு சொன்ன மாதிரி இப்னு உமர் சொல்லிவிட்டாரு, அவர் தப்பா அதை ராங்கா யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆயிஷா நாயகி வந்து ரொம்ப கோபமாக விளக்கம் சொல்லிட்டாங்க. அப்ப இது எப்படி அவர் அப்படி சொல்றாரு, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாருன்னா, அது இன்னொரு ஹதீஸ் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் வந்து இதை வந்து விளக்கிறது. உண்மையில ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, 3 விஷயத்துல பீடன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க என்பதை எப்படி வருதுன்னு கேட்டா, அதே புகாரியில வந்து இப்னு உமர் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பு வருது. இப்னு உமர் பேர்லான இது பதிவாக இருக்கிறது. இப்னு உமர் விவரமான சகாபி இல்ல, அதெல்லாம் இட்டுக்கட்டலாம் சொல்ல மாட்டார். இப்னு உமர் சொன்ன செய்தி எடுத்து பார்த்தீர்கள் சொன்னா புகாரியில 2 செய்தி வருகிறது. ஒன்னு என்ன வருதுன்னு கேட்டா, 3 விஷயத்தில் பீடை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி வருது. இதே இப்னு உமர் இதே மேட்டரை சொல்லும் பொழுது வார்த்தையை வேற மாதிரி சொன்னார் என்று சில ஹதீசுகள் அதுவும் புகாரில் தான் இருக்குது. எப்படி வருதுன்னு கேட்டா, பீடை கிடையாது, பீடை சகுனங்கிறது ஒன்றும் கிடையாது இஸ்லாத்துல, இருக்குது என்று வைத்துக் கொண்டால் அது அந்த வார்த்தையை போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இன்கான ஷூமு ஃபீ ஷைஇன், பீடேன்னு ஒன்று இருக்குன்னு வைத்துக் கொண்டோமே ஆனால் அது இந்த 3ல தான் இருக்க முடியும். ஆனா இல்ல, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவரே சொல்றாரு. பீடை இருக்குன்னு சொல்லல. இப்ப எனக்கு பிறகு நபின்னு ஒருத்தர் வருவதாக இருந்தால் இவர் வருவார் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க, வரமாட்டாரு. ஒரு பேச்சுக்கு எனக்கு பிறகு நபின்னு ஒருத்தர் வருவதாக இருந்தால் அது இவர் நபியாக இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க.
அதே மாதிரி முந்தைய உம்மத்துகள்ல வந்து முஹதத்துகள், அதாவது இறைவனால் செய்தி அறிவிக்கப்படக்கூடிய மக்கள் இருந்தார்கள். என் உம்மத்தில் அது கிடையாது. என் உம்மத்தில் அப்படி ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அவர் உமராக இருப்பார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டைல்ல சொல்றாங்க, பீடேன்னு ஒண்ணு கிடையாது, சகுனோன்னு ஒண்ணு கிடையாது, ஒரு பேச்சுக்கு இருக்குதுன்னு வைத்து கொண்டால் இந்த மூணுல வேண்டாம் இருக்க முடியும், ஆனா இல்ல. அப்ப இல்லைங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துன்னு சொல்லி இப்னு உமருடைய இன்னொரு அறிவிப்பு அது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில 5094, 5095, 2859. அப்ப இப்னு உமர் அறிவிக்கிற அறிவிப்பு ரெண்டு விதமாக புகாரில் வருகிறது. ஒன்னு வருது 3 விஷயத்தில் பீடை இருக்குன்னு வருது. ஒரு அறிவிப்பு வருகிறது பீடைங்கிறது கிடையாது, ஒரு பேச்சுக்கு இருப்பதாக இருந்தால் இந்த 3இல் இருக்கும், இல்லதான் இருக்குன்னு வைத்துக் கொண்டால், ஏன்னா அதை பார்த்தோம்னா இருக்கிற மாதிரி தோற்றம் தருதுல. ஒரு வீட்டுக்கு போன ஒருத்தனுடைய நிலை ஏறுது இறங்குது, ஒரு கல்யாணம் பண்ண ஒருத்தனுடைய வாழ்க்கை ஏறுது இறங்குது, இருக்குன்னு வைத்துக் கொண்டோமே ஆனால் இந்த 3இல் இருக்க முடியும், ஆனால் இல்ல. இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த அறிவிப்பை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இப்னு உமர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதை பிந்தி வந்த ஆட்கள் யாரோ ஒரு ஆளு குழப்பிட்டாரு, இதை வந்து கரெக்டா அறிவிச்சிருக்கிறார். பீடை இருக்கு, இப்னு உமர் தப்பா சொல்லிடல. இப்னு உமர் சொன்னது என்னன்னு கேட்டா, பீடைன்னு ஒண்ணு இருந்தால் அது இந்த 3ல தான் இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்ல, அடுத்தடுத்த அறிவிப்பாளர்கள் கொஞ்சம் வார்த்தையை கூட்டி குறைய சொல்லி 3 விஷயத்தில் பீடை இருக்குன்னு போயிட்டாங்க அப்படி சொல்லிடுறது. கேட்கிற ஆட்கள் வந்து கூட்டி குறைய சொல்றது, பீடைங்கிறது சகுனம்ங்கிறது அறவே கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் ஒண்ணுக்கு அனுமதி இருக்குது. என்ன அனுமதி இருக்கு தெரியுமா? அதாவது கெட்டதுன்னு நினைத்து கொண்டு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு தான் தடை இருக்குது. நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மன சந்தோஷம் அடைந்து கொள்வதற்கு மார்க்கம் தடுக்கல. ரசூலுல்லாஹ்வே நான் அதை விரும்புறேங்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறோம், நல்லபடியா நடக்கும்பா அப்படின்னு நான் சொல்றேன். ஒருத்தர் சொல்லிட்டாரு உங்களை பார்த்து, சரி நல்லபடியா நடக்கும், மன சந்தோஷப்பட்டுக்கிறது. நிறுத்த போற காரியம் போயிட்டு தான் இருக்க போறோம், ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறோம், அது நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரிகிறது. அல்லது வெற்றி பெற்று வா அப்படின்னு வேற யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சொல்லல, வெற்றியோடு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, நல்ல வார்த்தை காதல விழுவுதே, நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு மன நிம்மதியை அடைகிறாயா, அதை இஸ்லாம் தடுக்கல, அதுக்கு அனுமதி இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் கெட்டதுன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுறது தப்பு. நீ பாட்டுக்கு போற செய்யணும்னு செஞ்சு முடிவு எடுத்துட்ட, இதனால எந்த முடிவு மாற போறது இல்லை. அந்த முடிவை வலுப்படுத்துற விதமாக நல்லதை கொண்டு ஃபால் என்றதுக்கு பேர், அதுக்கு பேர் தீயரத்து சகுனம், கெட்ட சகுனம். ஃபால் என்று சொன்னால் அதாவது நற்சகுனம். நற்சகுணமாக சில விஷயங்களை கருதி கொள்வது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. நற்சகுணமா நினைஞ்சுக்கலாம், அதனால கேடு வர போறது இல்லை. நற்சகுணமாக கருதி கொண்டோமே ஆனால் கேடு வராது. நம்ம செய்ய போற காரியத்திற்கு தகுந்த மாதிரி உன்னை பார்க்கிறோம், நல்லதா நடக்கும்னு தெரியுது, இந்த மனசில் நினைச்சிட்டு போ, உனக்கு சந்தோஷம் இருந்துட்டு போகுது, இதனால என்ன இருக்கு, எந்த காரியத்தையும் நிப்பாட்ட போறது இல்லை, போகணும்னு நீ முடிவு எடுத்துட்ட, இதை பார்த்துட்டு நீ முடிவு எடுக்கல, ஆல்ரெடி முடிவுல போய்கிட்டு இருக்கிற, அதை உறுதிப்படுத்துதா, அது ஓகேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, புகாரில 5754, 5755, 5776 அதுல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தியரத்தை, துர்ச்சகுணம் என்பது ஒன்றும் கிடையாது, வகைருஹா அல் ஃபால், ஃபால்னு ஒன்று இருக்கு, அது நல்லது, அது ஓகே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபால்னு சொல்லி ஃபாலுக்கு நம்ம அர்த்தம் செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா சஹாபாக்களை கேட்குறாங்க, உமல் ஃபால், ஃபால்டா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தியரத்துன்னு ஒன்று கிடையாது, ஃபால்டு ஒன்று உண்டு அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, உமல் ஃபால், ஃபால்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் கலிமத்து சாலிஹா யஸ்மௌஹா அஹதுக்கும், காதல வழங்கக்கூடிய நல்ல வார்த்தை தான், போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல வார்த்தை காதல விழுவுது, சரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போ, அந்த காரியத்தை நிப்பாட்டாத, போன காரியம் நல்லா வழங்கும் அப்படின்னு நினைத்து கொண்டீர்களே ஆனால் இது மார்க்கத்தில் குற்றமாகாது. உருப்படாதுன்னு திரும்பி வந்தால் குற்றமாயிரும், நல்லா நடக்கும்னு போயிட்டு தான் குற்றமாகாது. அப்ப இதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அதுக்கு அனுமதி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். இது வந்து ஃபால் என்று இதுக்கு பேர். ஆனா இந்த ஃபால் விஷயத்துல நம்மள்ட்ட உள்ள தப்பு, இதுல தான் பால் கிதாபுங்கிறது பாயிண்ட் வழங்குதா. அந்த பால் கிதாப் பார்க்குறாங்களா அஜர்த்துமார்கள்லாம், இந்த ஃபாலில் உள்ளதுதான் பால் கிதாப் தான். நல்லது பார்க்கலான்ட்டாங்கல்ல, நல்லது பார்க்கலாம்னு சொன்னதுனால என்ன செய்யறதுன்னு கேட்டால், பால் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குர்ஆன் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஒரு காரியத்துக்கு போகிறதா இல்லையான்னு வச்சுக்கிட்டு குர்ஆனை திறக்கிறது, முதல் வசனம் என்னன்னு பார்க்குறது, யார் நல்லறம் செய்து அப்படி செய்தார்களோ அவர்களுக்கு கூலி கொடுப்போம், நல்ல வார்த்தை இருக்கு நம்ம போகலாம் அப்படி தீர்மானிக்கிறது. திறக்கிறது, இன்னும் ஷைத்தான் அப்படின்னு வந்து, ஆஹா முதல் வார்த்தை ஷைத்தானா போச்சே, குர்ஆனை திறந்தோம்னு சொன்னா அந்த முதல் வரி என்னன்னு பார்க்கணுமா, ஷைத்தான் என்றோ நரகம் என்றோ திட்டுற மாதிரியோ அபுஜெயில் என்றோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், அம்மாடி இது உட்படாதுன்னு சொல்லி மூடிடணுமா. திறந்தவொன்னு என்ன செய்யுது,
சாலிஹ் நபி, மூசா நபி, ஈசா நபி, இதான் நல்லடியார்களை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ மறுமையில் கிடக்கிற பரிசை பற்றியோ ஹூர்லீன்களை பற்றியோ அதை பற்றி இதை பற்றியோ வந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்றது? இது உருப்படும். இதை பால் வழங்கி வச்சுக்கிறாங்க. பால் என்றால் அது கிடையாது, நீ தேடி பார்க்கறது இல்ல. இது இது குறி பார்க்கிறது. இது என்னது? இது குறி பார்க்கிறது. தற்செயல காதல விளங்குறது தான் இது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நீனா தீர்மானிச்சுக்கிட்டு நீனா புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு அது சொன்ன பிறகு தீர்மானிக்கிற பாரு, அது பால் கிடையாது. தீர்மானிச்சு போய்கிட்டு இருக்கணும். முடிவு எடுத்துன்னு ஆல்ரெடி எடுத்த பிறகு காதில் விழுகக்கூடிய வார்த்தைங்கிறாங்க ரசூல். ரெண்டு வித்தியாசம் விளங்குது பாருங்களேன். நீ என்ன செய்யறன்னா போறதா இல்லைன்னு இதை வச்சு தான் தீர்மானிக்க போறான். எடுத்துக்கிட்டு போறது இல்ல. இது எப்படி சீட்டில் எழுதி போட்டு எஸ் நோண்டு போடுவாங்கல்ல, ஆம் இல்லைன்னு போட்டுக்குருவாங்க. குளிக்க எடுக்கிறது, ஆம்னு வந்தா போறது, இல்லைன்னு வந்தா நிப்பாட்டிக்கிறது. அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஜாஹிலியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அம்புல குறி பார்ப்பாங்க. அம்புல எழுதி என்ன செய்வாங்க, தூக்கி போடுவாங்க. 10 அம்பு இருக்காங்க சாமி சிலைக்கு முன்னாடி, அதுல பல விஷயங்கள் எழுதி அதை எடுப்பாங்க. அந்த அம்புல என்ன வருதோ அதன்படி கடவுளை உத்தரவு கொடுத்துட்டாரு, இது கடவுளுடைய உத்தரவு தான். இது அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல கண்டிக்கிறான். அன் தஸ்தக்ஸிமு பில் அஸ்லாம், அம்புகளை வைத்து நீங்கள் அல்லாஹ்வுடைய முடிவை அறிந்து கொள்ள முயற்சிப்பதற்கு பாருங்க, அது உங்களுடைய குற்றமாயிரும். அப்படி செய்யக்கூடாது. இவர்கள் ஃபால் என்று சொல்வது ஃபால் கிடையாது. இவங்களா பால் கிதாப்னு சொல்லிக் கொள்கிறார்களே தவிர இவர்கள் முடிவெடுத்து விட்டு அந்த நேரத்தில் கேட்கிற நல்ல வார்த்தையை ஃபால்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. முடிவே அதை வச்சு எடுக்க போறாங்க. இவங்க செய்யக்கூடிய இந்த அஜர்த்துமார்கள் ஃபால்னு பித்தலாட்டம் பண்றாங்களே, இவங்க எப்படி என்ன பண்றாங்க? நம்ம மார்க்கம் தெரியாத மக்கள்கிட்ட போய்கிட்டு ஏமாத்துறது. இங்க வாங்க பால் கித்தாப் போட்டு தர்றோம், நல்ல காரியம் போயிட்டு வாங்க. இதுக்கு சகுனத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இதுக்கு ஜோசியத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இது மார்க்கத்தில் கிடையாது. இது அப்பட்டமான சகுனம், அப்பட்டமான ஜோசியம், எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு மேட்ரு. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்னத அரஃபன் ஃபஸாலஹு அன் ஷையின் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா. நல்லது கெட்டதை கணிச்சு தர்றேன்னு உட்கார்ந்திருக்கானே, அவனிடத்தில் யாராவது சென்று அவன் சொல்வதை நம்பினார்களேயானால் 40 நாட்களுடைய தொழுகை அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. சாதாரண மேட்ரு கிடையாது. ஒரு தடவை அவன் சொல்றதை இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ, இன்னைக்கு செய்ய இன்னைக்கு செய்யாத, இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கு வடக்கப்போ இன்னைக்கு தெக்கப்போ அப்படின்னு சொல்லி அதை கேட்டு நம்பிட்டீங்கன்னு சொன்னா 40 நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 4137வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் இவங்க செய்யற ஃபால். இவங்க செய்யற ஃபால் இருக்கு பாருங்களேன், இது ஃபால் கிடையாது. ஃபால்னா என்னன்னு கேட்டா, முடிவை நீங்கள் முன்னாடி எடுத்து விட வேண்டும், போக வேண்டும். போகும் பொழுது சில நல்ல வார்த்தைகள் கேட்டால் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டும், கெட்ட வார்த்தைகள் கேட்டால் தூக்கி அலட்சியப்படுத்திட்டு நான் போகத்தான் செய்வேன் சொல்லணும். பாயிண்ட் வழங்குதா? எடுத்த முடிவில் மாற்றமே செய்யக்கூடாது. இதுல எந்த ஒரு கேடும் வரல, எந்த ஒரு நம்பிக்கையும் பாதிக்கப்படல அப்படிங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது போக ஆக இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது தும்மல் போட்டால் என்ன நடக்கும்? நல்லது நடக்கும், அது உண்மையா இருக்கும் என்பது தவறான செய்தின்னு விளங்கிக்கிறோம். அதை ஒட்டி தான் உலகம் வருது. தும்மல் அடிப்படையாக வைத்தான் எல்லா விதமான சகுனங்கள் வருகிறது. இந்த தும்மல் விஷயம் திருப்பி நம்ம வர்றோம். இப்போ தும்மல் போட்டால் உண்மை தானே? ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது, விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, நீ கொலை செஞ்சியோ இல்லை, ஜட்ஜு தும்மல் போட்டார். தும்மல் போட்டதனால் உன்னை விடுதலை செய்ய சொல்ல முடியுமா? இப்படி ஒத்துக்குருவானா உலகத்தில் எவனாச்சு? கொடுக்க மாட்டான். அப்ப தும்மல் போட்டா அது உண்மையாயிரும் சொன்னா உன் வீட்டுல உன் உலகத்துல உன் வாழ்க்கையில் அப்படி நடந்தா ஒத்துக்குருவியா? பிராக்டிக்கல் லைஃப் அது பொய்ன்னு காட்டுது. இது கண்டிப்பா இருக்க முடியாது. தும்மல் போட்டோன்னு உண்மை நமக்கு பாதிப்பாக ஒத்துக்குறோமா? நமக்கு பாதி 1 லட்ச ரூபா நம்ம கடன் வாங்கி விட்டான், இல்லைன்னு இருக்கான், தும்மல் போட்டான், இல்லைங்க தும்மல் போட்டு விட்டான். தும்மல் போட்டதுனால் வாங்கல அதை கொடுத்துருக்கேன் ரூபா, என்கிட்ட கடன் வாங்கணும் எனக்கு தெரியும். அவன் என்ன செய்யறான்? இல்லைங்கிறான், இல்லைன்னு ஒரு தும்மல் அடிக்கிறான், இல்லைங்கிறான், தும்மல் போட்டா. அப்ப நான் கொடுக்கலையா? நான் கொடுத்த எனக்கு தெரியும். அப்ப இது பொய்ன்னு விளங்குறது. இந்த செய்தியில அறிவிப்பாளர் விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தும்மல் போட்ட அந்த செய்தி உண்மைன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த செய்தியில ஜாஃபர் இப்னு முகமது இப்னு மாஜித் அப்படிங்கிறவர் தான் இது முதல் அறிவிப்பாளராக இடம்பெறுகிறார். அவர் தான் தபரானிக்கு இந்த செய்தியை முதல்ல சொல்றார். அவர்கிட்ட இருந்து இப்ராஹிம்ங்கிறவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து மர்வானுங்கிறவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து ஹில்ர் இப்னு முகமதுங்கிறவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து அஃபீஃப் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து உமாராங்கிறவர் சொல்றாரு, அவர்கிட்ட இருந்து சாபித், அவர்கிட்ட இருந்து அனஸ், அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார்னு இப்படி போகுது. இந்த முதல் அறிவிப்பாளராக வரக்கூடிய ஜாஃபர் இப்னு முகமது இப்னு மாஜித் என்ற ஆளை பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஒரு ஆள் ரெக்கார்டில் இல்லை. இப்படி ஒரு ஆள் ஒருத்தர் தபரானிக்கு சொன்னாருங்கிறாங்க. அவர் யாரு? நல்லவரா, நேர்மையானவரா, ஒழுக்கமானவரா, கரெக்டா செய்திகளை மெசேஜை பாஸ் பண்ணுவாரா, கூட விட்டு அடிப்பாரா? இவருடைய டீடைல்ஸ் கேரக்டரை பத்தி எதுவுமே நமக்கு தெரியவில்லை. அப்படி தெரியாத ஒரு ஆள் மூலமா அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஃபர்ஸ்ட் குறை. அடுத்த குறை என்னன்னு கேட்டா, அனசு சொன்னதாக
சாபித்து சொல்லி சாபித்து சொன்னதாக உமாரா என்பவர் அறிவிக்கிறார். இந்த உமாரா என்பவரும் எப்படிப்பட்டவர்னா பலவீனமான ஆள். ரெண்டு கோளாறு இருக்கு இதுல. ஔசத்துல தபரானியுடைய ஔசத்துல வரக்கூடிய ஹதீஸ்ல வந்து ரெண்டு கோளாறு இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு தபரானில ஒரு செய்தி சொன்னோம்ல, அதை அறிவிக்கக்கூடியவர் வந்து முஆவியா இப்னு யஹ்யா என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் ஏகமனதாக எல்லாருமே வந்து பலவீனமானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. யஹ்யா பின் முயின் அவர்கள் சொல்கிறார் லாஷை, இவர் கணக்கில் எடுத்துக்கிற கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அபு ஹாத்தம் அவர்கள் சொல்கிறார்கள் லைஃபுல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்கள் எல்லாம் ஏற்கத்தக்கது இல்லை. ஃபி ஹதீஸி இன்காருன், அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் ஆட்சேபனை இருந்துகிட்டே இருக்குது. ஒன்று கிடக்க ஒன்று பொய்யா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, கரெக்டாக செய்தியை சொல்ல மாட்டாருங்கிறாங்க. அதே மாதிரி அபு ஜரா அவர்கள் சொல்கிறார்கள் லைசபி கவியின் அஹாதீஸு குல்லுஹா மக்லூபத்துன், இவர் நம்பகமான ஆள் கிடையாது. இவர் அறிவிக்கிற அவ்வளவு ஹதீஸுமே புரட்டி புரட்டி அறிவிப்பார், கரெக்டாக சொல்ல மாட்டார். ஒரு ஹதீஸையாச்சு இந்த ஆள் ஒழுங்கா சொன்னது கிடையாது, ஒன்று கிடக்க ஒன்று அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் என்று இப்படி எல்லாம் இவரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிற காரணத்தினால் இந்த செய்தி தும்மல் போட்டோம்னு சொன்னா அது உண்மையா இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் தப்பு. சம்பந்தமில்லாத செய்திகளை சம்பந்தப்படுத்திக் கொள்வதும் தப்பு. இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாதுங்கிற விளங்கிக்கணும். அடுத்து ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இட்டு கட்டப்பட்ட செய்திகள்ல நாட்டில் நடைமுறை எங்க ஊர்ல எல்லாம்